பேசுறேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அங்கிள். நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வருவீங்களா? போன வேமா, அங்கிள் ஏதாவது முக்கியமான வேலையில இருக்க போறாரு. இல்லம்மா, அங்கிள் நான் சொன்னா கண்டிப்பா வருவாரு. நீ வேணா பாருமா. அங்கிள் நான் சொன்னது சரிதானே? ஏ பாட்டி, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா உங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே இருக்கிற அன்னைக்கு அங்கிள் முக்கியமான வேலையில இருந்தா அந்த வேலையை விட்டுட்டு வர வேண்டியது இருக்கும்ல. அதனால தான் சொல்றேன், நீ அங்கிளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. இல்லம்மா, அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எந்த வேலை இருந்தாலும் நான் சொன்னா கண்டிப்பா வருவாரு. அங்கிள் வருவீங்கல்ல? அங்கிள் என்னம்மா அங்கிள் எதுவுமே பேசல? லைன் கட் ஆயிருக்குமா? சரி, நீ சொல்லிட்டல, அங்கிள் கண்டிப்பா வந்துருவாரு. வர்ஷா, உனக்கு வர வர பிடிவாத குணம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறல்ல நீ. அம்மா, பேரண்ட்ஸ் டேக்கு அங்கிள் வரணும்னு ஆசையா இருக்குமா, அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா அங்கிள் என்கிட்ட பேசவே இல்லையே. அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாருமா, உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவாரு. நீ போ, உள்ள போய் படிக்கிற வழியே பாரு போ. போனை நோண்டிட்டே இருக்காத போ. பாத்து இறங்கு. அந்த போன் எடுத்துட்டு போய் டேபிள் மேல வைக்கணும், சரியா? போ. சரிம்மா. ദാ മോളെ, പാല് കുടിച്ചോ? കുടിക്കും മോളെ. മോളെ, അരി തിളച്ച് കാണും, ഒന്ന് എന്ന് നോക്കിയേ. എടി, നിന്നോടല്ലേ പറഞ്ഞു ഒന്ന് ചെന്ന് നോക്കാൻ. കുടിക്കും മോളെ, കുടിക്കേ. എന്താ മോളെ, എന്ത് പറ്റി? എന്താ ഈ കാണിക്കുന്നത്? എന്താ ഈ കാണിക്കുന്നത്? എന്താ മോളെ? മോനെ സന്തോഷേ, സന്തോഷേ. മോളെ, എന്താ സംഭവിച്ചെന്ന് അറിയില്ല. പത്രം എടുത്ത് കൊറേ നേരം നോക്കി നിന്ന് അങ്ങ് വല്ലാണ്ടായി ചുരുട്ടി കൂട്ടി കീറി താഴെ കിട്ടു. മോളെ,
நில்லுடி. யார் நீங்க? என்ன எதுக்கு நிக்க சொல்றீங்க? என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? என்ன யாருன்னே தெரியலையா? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு நடிக்கிறேன்னு சொல்றீங்க? ஓஹோ, என்ன யாருன்னே தெரியாது, ஆனா என் புருஷனை மட்டும் நல்லா தெரிஞ்சு மயக்கி வச்சிருக்க, அப்படிதானே? இந்த பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறாள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தாண்டி இங்க வந்திருக்கேன். நீ தான் தப்பு பண்ற. நான் தப்பு பண்றேனா? நான் என்னங்க தப்பு பண்றேன்? என் புருஷனை மயக்கி வச்சிருக்கியா? அது தப்பு இல்லையா? இது பாருங்க, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு வழியில போற என்ன நிறுத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புதிர் படமா தெளிவா சொல்றீங்களா? சொல்றேன். அந்த அசிங்கத்தை சொல்லதானே வந்திருக்கேன். எப்படி உனக்கு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? மேடம் ப்ளீஸ், உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த காரியத்தையும் நான் பண்ணல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீ தப்பான உறவு வச்சிருக்கிறதுனால தான் நான் வந்து பேசுறேன். இது பாருங்க, நான் ஏற்கனவே வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதையும் வாங்கிடாதீங்க. அதை தாங்கிக்கிற தைரியமும் எனக்கு இல்ல. வேஷம் போடாத. உன் வேஷம் கலையிற நேரம் வந்துருச்சு. என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏங்க, புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்கீங்களே, யாருங்க உங்க புருஷன்? சொல்றேன். அசோக்க தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? அவர் தாண்டி என்னோட புருஷன். ஒரு குடும்பத்தை கெடுக்க எப்படி தாண்டி உனக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வாழ்றதுக்கு பேசாம தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவலாம். இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்ல. அப்புறம் ஏண்டி ஏன் புருஷன் உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கு வரணும்? அது அது வந்து என்ன வார்த்தை வரலையா? இல்ல என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறியா? என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு தான் அசிங்கம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. என்னடி உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பாக்குறியா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரதாண்டி செய்யும். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான உறவும் எங்களுக்குள்ள இல்லைங்க. அவர் ஒரு மனிதாபிமான முறையில தான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. எங்க அப்பா அவருக்கு ஏதோ உதவி செஞ்சிருக்காராம். அதனால அந்த நன்றி கடனுக்காக எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ண வந்ததா சொன்னார். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் எங்களுக்குள்ள இல்லைங்க. என்னது? உங்க அப்பா ஏன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரா? நல்லா இருக்குடி. உன் கதை ரொம்ப நல்லா இருக்கு. இது கதை இல்லைங்க, நான் சொல்றது நிஜம். ஓஹோ, அப்போ இது கதை இல்ல நிஜம்னு நம்ப சொல்றியா? ஒன்ன மாதிரிதான் தப்பு பண்றவங்கலாம் தான் பண்ற தப்ப ஒத்துக்கிறது இல்ல. சத்தியமா சொல்றேங்க, உங்க குடும்பத்தை கெடுக்கிற ஆள் நான் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலயும் நான் பிறக்கல. எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. அப்புறம் எதுக்கு உன் பிள்ளையோட ஸ்கூல் பேரண்ட்ஸ் டேக்கு ஏன் புருஷன் வரணும்னு ஃபோன் பண்ண? அது அது குழந்தை தான் ஏதோ ஆசைப்பட்டு. தெரியாம ஒண்ணும் பண்ணல. நீ தான் சொல்லி கொடுத்து உன் பிள்ளைக்கு ஏன் புருஷனை அப்பனாக்க பாக்குற. என்ன நம்புங்க, இது வரைக்கும் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி தப்பான எண்ணத்துல பழகவும் இல்ல. இனிமேலும் நான் அப்படி பழக மாட்டேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இன்னொரு தடவை என் வீட்டுக்காரர்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு ஏன் புருஷனோட இனிஷியல் போடணும்னு நினைச்ச, நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. சாந்தி, 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 சாந்தி.
யார் சார் நீங்க? எதுக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? மன்னிச்சுக்குமா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது என் பொண்ணு சாந்தி மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் தவறுதலா சாந்தின்னு நினச்சி உன் கையை பிடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சுக்குமா. பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல. சாந்தி, யாரை பார்த்தாலும் உன் நினப்பாவே இருக்குமா. உன்னோட இழப்பை தாங்கிக்கிட்டு எப்படித்தான் நான் வாழப்போறேனோ எனக்கே தெரியல. என்னை மட்டும் ஏமா இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். ஹலோ. சார் வணக்கம் சார். என் பேர் சந்திரன். காலையில் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. அதான் சார், உங்க கம்பெனியில் கான்ட்ராக்ட் கேட்டிருந்தேன். அது விஷயமா சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அதான். கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் காலையில் பேசுகிற நம்பரும் இந்த நம்பரும் என்னோட நம்பர் தான் சார். நீங்கள் என்ன கூப்பிடுறதா இருந்தா இந்த 2 நம்பர்லையுமே கூப்பிடலாம் சார். 2 நம்பருமே சேவ் பண்ணிக்கோங்க சார். 2 நம்பரா? 2 உங்க பர்சனல் நம்பரா? ஆமாம் சார். ஓகே, நான் சேவ் ஓகே, தேங்க்யூ சார். சரி. சேவ் ரிசீவ். கண்மணி, கண்மணி நான் ரிசீவ் பண்ணி ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா ஆனா நம்ம கவனிக்காம விட்டோமோ? எப்படி கவனிக்காம? காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கானா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்போம். அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? அவர் தாண்டி என்னோட புருஷன். ஒரு குடும்பத்தை கெடுக்க எப்படி தாண்டி உனக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வாழ்றதுக்கு பேசாம தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவலாம். ஏன் எடுக்கல? ஹலோ. கண்மணி, நான் அசோக் பேசுறேன். கண்மணி, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? யார் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாங்க? நாங்க யாரும் ஃபோன் பண்ணல. நீ ஃபோன் பண்ணலையா? உன் நம்பர்ல இருந்து ரிசீவ்ட் கால் வந்திருக்கு. அதான் நாங்க யாரும் ஃபோன் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். இனிமே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம். போனை வைங்க. ஹலோ.
எதுக்கு என்ன இப்படி சோதிக்கிற? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறா? இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினது இல்லையே. போய் நேராக பார்த்தா தான் தெரியும். கண்மணி வீட்டுக்கே போயிடலாம்.